இது என்னங்க புதுசாக இருக்குது. நம்ம மும்பை இந்தியன்ஸ் செம்ம ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹர்திக் பாண்டியாவை தூக்கிட்டு அவனுக்குள்ள ரோஹித் சர்மாவை போட்டிருக்காங்க. அது ஏன், அது எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா ரோஹித் சர்மா பவராலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதை வந்துட்டு யார் செஞ்சால் ஃபுல் டீட்டெயில் அப்படி இதை இந்த வீடியோவில் பார்த்துரும். அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹைதராபாத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2024 ஐபிஎல் தொடர் மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டன் ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசிகர் மத்தியில் கடும் எதிர்ப்பு வந்துட்டு கிளம்பியிருக்கும். இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து நிர்வாகம் என்ன பண்ணியிருக்கு, அதை தாமதமாக வந்துட்டு புரிந்து கொண்டாங்க. இப்படியே போனால் நம்ம மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசிகர் கூட்டம் குறைஞ்சிரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கொண்டு இந்த நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் இன்னைக்கு புதன்கிழமை வந்துட்டு மும்பை இந்தியன்ஸும் எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு மோதுறாங்க. இந்த போட்டியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஒரு விளம்பரத்தை வந்து விட்டுருக்காங்க. அந்த விளம்பரத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் இப்போ இருக்கிற கேப்டன் ஹர்திக் பாண்டியா புகைப்படம் வந்துட்டு அதில் இடம்பெறையில். அதுக்கு பதிலாக சென்டரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரோஹித் சர்மா படமும், ரைட் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பும்ராவும், லெஃப்ட் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டெவால் பிரிவிஸும் வந்துட்டு இருக்கிற புகைப்படம் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க, வெளியிலையும் விட்டுட்டாங்க. இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியாவை விளம்பரங்களை வந்துட்டு புறக்கணிக்க துவங்கியிருக்காங்க நம்ம மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம். அது மட்டும் இல்லை, குஜராத் டைட்டன்ஸ் அணியினோடான முதல் போட்டியிலே வந்து பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா செய்த சில வேலைகள்னால அந்த ஒரு மைதானமோ இல்லை ரசிகர்களோ வந்துட்டு கடும் எதிர்ப்பு, கடும் கோபத்தில் வந்துட்டு இருக்கிறதா நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, ஹர்திக் பாண்டியா வந்துட்டு களமிறங்கிய போது மைதானத்தில் இருந்த ரசிகர்கள் எல்லாமே அவருக்கு எதிராக வந்துட்டு கோஷம் எழுப்பினாங்க அப்படின்றதும் நம்மளுக்கு மிக தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரோஹித் சர்மாவோட தீவிர ரசிகர்கள் மட்டுமே ஹர்திக் பாண்டியாவை எதிர்பார்த்திருந்தோம். அது மட்டும் இல்லை, குஜராத்தில் பிறந்த பாண்டியாவே அந்த மக்கள் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு ஐபிஎல் மேட்ச்சில் பார்த்துக்கிட்டிங்கன்னா குஜராத் டைட்டன்ஸில் இருந்த கேப்டனாக இருந்த ஹர்திக் பாண்டியா வந்துட்டு ஏன் மும்பை இந்தியன்ஸ் போனார் அப்படின்ற ஒரு கோவம் வந்துட்டு குஜராத் மக்களுக்கும் அதில் இருக்குது. அது மட்டும் இல்லை, குஜராத் அணியினர் மும்பை இந்தியன்ஸ் தோல்வி அடைந்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹர்திக் பாண்டியாவோட செல்வாக்கு அதுலேருந்து குறைஞ்சிருக்குன்னே நான் சொல்லலாம். அந்த போட்டியில் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா வீரர் வந்துட்டு அறையில் வந்துட்டு அவங்க ரெஸ்ட் ரூமில், அதாவது அந்த ரூமில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அதில் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அணி ஏன் இந்த அளவுக்கு பிளவுபட்டிருக்கு, அதை நம்ம என்ன செய்யணும், அதுக்கான வேலைகளை நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத வந்துட்டு அவங்க பேசியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகமே ஹர்திக் பாண்டியாவை புறக்கணிக்க தொடங்கியிருக்காங்க அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயமாக வந்துட்டு இங்கே இருக்குது. இதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.